Welcome student, I am Ganesan. So இப்போ இந்த differential equationல இருந்து சம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா find the general solution of சொல்லி என்ன கேட்டிருக்காங்கன்னா dy by dx plus y by x equal to x square. இப்போ இந்த சம் பொதுவாகவே differential equationனா நம்ம வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கண்டிப்பா இது ட்ரை பண்ணீங்கன்னா முடியாது. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா பார்த்தோன்னு சொல்லலாம் dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது டைப் 1 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கு. சரி, அப்போ p யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதுல இருந்து p யை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா pன்றது y யோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்க y யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1/x. ஸோ p வந்து 1/x அண்ட் qன்றது என்னன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் ஸ்கொயர். ஸோ pயும் qவும் கண்டுபிடிச்ச உடனே நம்ம இன்டகிரல் ஃபேக்டர் அதை கண்டுபிடிக்கணும். இன்டகிரல் ஃபேக்டர்னா இ பவர் இன்டகிரல் pdx. ஸோ இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டகிரல் p யோட வேல்யூ வந்து 1/x dx. ஸோ அப்போ இ பவர் 1/x இன்டகிரல் பண்ணா log x. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி இ பவர்ல லாக் இருந்தா கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு வந்துடும். இது வந்து லாக் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? சரி, இன்டகிரல் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ். இப்போ நான் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா எழுத போறேன். சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் டைப்ல y இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் equal to integral q into integral factor into dx. ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இந்த ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கேன், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் நம்ம எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒய் இன்ட்டு இன்டகரல் ஃபேக்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் தான். இன்டகரல் கியூவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இன்டகரல் ஃபேக்டர் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் கியூபை இன்டர்வல் பண்ணணும். ஸோ yx equal to x cube இன்டர்வல் பண்ணா x power 4/4 plus c. அவ்வளவுதான், இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதெல்லாம் பேசிக் சம்ஸ் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்ட் சம்ஸ் பார்க்கலாம்.